शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। सङ्कल्पप्रभवान् कामान् त्यक्त्वा सर्वान् अशेषतः मनसैव इन्द्रियग्रामं नियम्य समन्ततः शनैश्शनैरुपरमे बुद्ध्या धृतिगृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चिदपि चिन्तयेत्। यतो यतो निश्चरति मनः चञ्चलमस्थिरं ततस्ततो नियम्यैतत् आत्मन्येव वशं नयेत् इति। काम्यमानाः प्रस्कन्दनवनिता पुत्रमित्र गृहक्षेत्रादयो मोक्षशास्त्र कुशल विवेकी जन प्रसिद्धेर बहुभिर्दोषैरुपेताः अपि अनाद्यविद्यया तान् दोषान् आच्छाद्य तेषु विषयेषु सम्यक्तं कल्पयन्ति। तस्माच्च संकल्पात् इदं मे स्यात् इत्येवं रूपाः कामाः प्रभवन्ति। तथा च स्मर्यते संकल्पमूलकामो वै प्रज्ञाः संकल्पसम्भवाः। काम जानामि ते मूलं संकल्पात् किल जायते। अतः कामते संबोधनं பண்ணி சொல்றது காம ஞானாமி தே மூலம், உன்னுடைய காரணத்தை தெரியும் எனக்கு, ஞானாமி சங்கல்பாத்தில ஜாயத்தை சங்கல்பத்தில் இருந்தானே வருது. நத்வாம் சங்கல்பிஷ்யாமி அமூலத்துவம் வினங்சியசி, சங்கல்பமே பண்ண மாட்டேன் அப்படி இருந்தால் நீ விநாசத்தை அடையும். சமூலம் துவம் சமூலஹா துவம் வினங்சியசி இதி. तत्र विवेकेन विषयदोषेषु साक्षात्कृतेषु सुना वान्ते पायते इव कामा त्यज्यन्ते. विवेकத்தினால விஷயதோஷங்கள் பார்க்க ஆரம்பிச்சதுனால் சுனா வாந்தே பாயத்தே இவ, ஒரு நாயால குடிச்சு ஒமிட் பண்ண பாயசத்தை மாதிரி, அந்த பாயசத்துல இருக்கிற மாதிரி காமாக त्यज्यन्ते. பிரச்சந்திர வனிதாதி विषयेष्व ब्रह्मलोकादिषु अनिमाद्य ऐश्वर्येष्वपि कामाः त्याज्याः इत्यभिप्रेत्य सर्वान् इत्युक्तम्. सर्वान् எங்க இருக்க? சங்கல்ப பிரபவான் காமான் त्यक्त्वा सर्वान् अशेषतः. முன்னாடி கோட் பண்ண ஸ்லோகத்துல இந்த பிரம்மலோகம் வரைக்கும் எல்லாம் உபேட்சிக்கணும். மாசோபவாசம் வருத்தினா தஸ்மின் மாசே அன்னே त्यक्तेति காம புனః புனருதேதி கர்வன் மாபூதிக்கு அசேஷதா இத்துக்கம். ஒரு மாசம் சம்பூர்ணமா உபவாசம் பண்றவர் அந்த மாசத்துல ஒன்றும் தொடமாட்டார். அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி வர்றது இல்லையா, புனப்புனர் உதேதி தன் மாபூத் அப்படி வரக்கூடாது. இக்கு அசேஷதா இத்துக்கம். காமத்தியாகே மனப்பூர்வக பிரவருத்தியதாவேதி சக்ஷுராதீனாம் ரூபாதிஷு ஸ்வபாவ சித்தாயா பிரவருத்தி தாபி பிரயத்னயுக்தேன மனசைவ நியந்தவ்யா. காமத்தியாகே மனப்பூர்வக பிரவருத்திய பாவேதி, அந்த உத்தேசம் ஆசை போயிடுச்சுனால் மனப்பூர்வக பிரவருத்தி இல்ல வரப்போறது இல்லை. இருந்தாலும் சக்ஷுராதீனாம் ரூபாதிஷு ஸ்வபாவ சித்தாயா பிரவருத்தி, அந்த சக்ஷுரேந்திரியம் சக்ஷுராதி இந்திரியங்களுக்கு அந்த வாசனை இருக்கு, அதுல ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. தன்னுடைய விஷயத்தை பார்த்தால் உடனே ஓடுறது, அந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரம். அந்த ரூபாதிஷு ஸ்வபாவ சித்தாயா பிரவருத்தி தாபி பிரயத்னயுக்தேன மனசைவ நியந்தவ்யா, அதுவும் கண்ட்ரோல் பண்ணணும். தேவதா தரிசனாதிஷு அப்படி அனனுசரணாய சமந்ததா இத்துக்கம். எங்கேயும் போறதில்லை, அது தேவதா தரிசனமா இருந்தா கூட. பூமிகா ஜெயக்கிரமேண உபரமம் விவக்ஷித்வா சனை இத்துக்கம். உடனே முடியாததுனால ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அது விவக்ஷ இருக்கிறதுனால சனை உபரமே சாஸ்திர பூமிக்காக தபஸ்தக தகவல்லேஷு சூயந்தே. பூமிகா கிரமையா சொல்றாரு இல்லையா, எந்த பூமிகை? 4 பூமிகையை சொல்றார். தகவல்லேஷு எத்தேத் வாங் மனசி பிராஜ்ஞா தத் எத்தேத் சாந்த ஆத்மனி தத் எத்தேத் ஞான ஆத்மனி ஞானம் ஆத்மனி மகதி நியத்தேத் தத் எத்தேத் சாந்த ஆத்மனி. என்ன அர்த்தம் அந்த மந்திரத்துக்கு? எச்சேத்வான் மனசி பிராஜ்ஞா, வாக்கு மனசுல நியந்திரணம் பண்றது. கொடுக்கணும். எச்சேன்னு சொன்னா அந்த
வேர்ட் பை மீனிங் என்ன? எத்தே ததாதி சுத்தி, கொடுக்கறது அர்த்தம். அந்த வாகிந்திரியத்தை மனசுக்காக கொடுக்கணும். எத்தே வாங் மனசி பிராஜ்யா தத் எத்தே ஞான ஆத்மனி. மனச ஞான ஆத்மனி எத்தே. அதுக்கப்புறம் அர்த்தம் அவரே சொல்ல போறார். ஞான ஆத்மனி எத்தே. ஞானாத்மாவுன்னு வச்சுக்கோ. அந்த ஞானாத்மாவுக்காக மனசே கொடுக்கணும். அப்புறம் ஞானம் ஆத்மனி மகதி எத்தே. அந்த ஞானாத்மாவை மகா ஆத்மாவுக்காக கொடுக்கலாம். அப்புறம் சத்யத்தே சாந்த ஆத்மனி. அந்த மகாத்மாவை சாந்த ஆத்மாவுக்காக கொடுக்கலாம். டைரக்ட் மீனிங் அதுக்கப்புறம் சொல்ல போறோம். சாந்த ஆத்மனி. வாக் வியாபாரோ திவிதா லௌகிகோ வைதிக. வாக் வியாபாரம் ரெண்டு விதம், லௌகிகம் வைதிகம். லௌகிகோ ஜல்பாதி வாயில் வந்தது சொல்றது. லௌகிகோ ஜல்பாதி ரூபா வைதிகோ ஜபாதி ரூபா. तत्र लौकिकस्य बहुविक्षेपकरत्वा विस्थानकालेपि योगी तं करिष्यते समत्वं च सप्तैतानि एकदण्डिना. एकदण्डी सन्यासिके इदे तपस्. मौनं, योगासनं, योगः, तितिक्षा, एकान्तशीलता. सत्याय मितभाषिणां சொல்றதுலையா காளிதாசன். சத்யாய மிதபாஷிணாம் ஒரு விசேஷம். ரகுவம்ச ராஜாக்கள் அவர் எப்படி இருந்தாங்கன்னா சத்தியாய மிதபாஷினாம் ஒரு விசேஷம். மிதமா பேசுறது எதுக்காக? சத்தியமா இருக்கணும்ங்கிறதுனால. அவர் ஜாஸ்தி பேசுறதா இருந்தா ஏதோ அசத்தியம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்குன்னு அபிப்பிராயம். இப்படி கிடையாது. கொஞ்சம் பேசுறதா இருந்தா சத்தியம் வரும், ஜாஸ்தி பேசுறதா இருந்தா அசத்தியம் வரும். உண்மையா இல்லை. அது ஒரு கவியோட ஸ்டைல சொல்றாரு. அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். நிறைய பேசணும்னா அசத்தியம் சொல்றதுக்கும் வாய்ப்பே இருக்கு. ஆனா அந்த அசத்தியம் சொல்றதே ஒரு என்ன அபியாசம்னா, அது ஒரு ஹேபிட்டா இருக்குன்னா கொஞ்சம் பேசுறதா இருந்தா கூட அசத்தியமா சொல்லலாம். ரொம்ப கம்மியா தான் பேசுவார். பேசுறது கொஞ்சம் பேசுறதா இருந்தா கொஞ்சம் அசத்தியமா தான் பேசுவார். அப்படியே இருப்பார் பல பேர். அதெல்லாம் வாசனை. அவ்வளவுதான். மௌனம், யோகாசனம், யோக பிரதீட்சை, ஏகாந்த சீலதா, நிஸ்புகத்துவம், சமத்துவம் சப்தைதானி ஏகதண்டினா வைதிகம் ஜபாதிகம் தண்டி நிரோத சமாதோ கரிச்சதே. அப்போ ஜாகிரதா இருந்தா ஜபம் அது பண்ணலாம். நிரோத சமாதியில் ஜபமும் இல்லை. நிரோத சமாதோ கரிச்சதே. சேயம் வாக்பூமி பிரதமா. 4 பூமி இருக்கு சொல்றாரு இல்லையா? இதுல முதல் பூமி வாக்பூமி. வாக்பூமிங்கிறது முதல் பூமி. பூமினா இடத்துல அர்த்தம் இல்ல, ஸ்டேட் அவஸ்தா. தாம் பூமி பிரயத்ன மாத்திரேன கதிபயைர் தினைர் மாசைர் வர்த்தரைர் வா திருடம் விதித்தியா. அந்த வரைக்கும் ஒரு இது கொடுக்கலாம், காலம் கொடுக்கலாம். ஒரு முமுட்சுவா வந்திருக்கோம்னால் பிராக்டிஸ் பண்ணும்போது கதிபயைர் தினை வாக்கை அடக்கணும், வாகிந்திரியத்தை அடக்குன்னு முதல் உபதேசம். எத்தனை நாள் கேட்டா கதிபயைர் தினை. கதிபயைர் தினை முடியாதுன்னா மாசம், அது முடியாதுன்னா சம்பத்சரம், அது முடியாதுன்னா சம்பத்சரை 2-3 சம்பத்சரம். அதோட அதனாலே முடியாதுன்னா அடுத்த ஜென்மா பார்க்கலாம். இந்த ஜென்மாவது முடியாது. கதிபையில் தினையில் மாசையில் சம்பத்தரையில் வாக்கிடம் விதித்தியா. மனசு அடக்கிறது இத. அதுக்கு மேல வர பூமியோட மனசு அடக்கிறது வரப்போறது இல்லையா? அதோட வாக்கு அடக்கிறது சௌகரியம் ஏன் இல்லையே? பேசாம இருக்கிறது பேசாம இருந்துடலாம். அதுக்கு அவ்வளவு கஷ்டம் ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் மனசு வச்சா போதும். தாம் அதே கஷ்டமா தெரியுது இல்லையா நமக்கு? தாம் பூமி பிரயத்ன மாத்திரேன கதிபையில் தினையில் மாசையில் சம்பத்தரையில் தினம் விதித்தியா பச்சா திவ்யாயாம் மனோ பூமௌ பிரயதேதா அன்யதா பகுபூமிக பிராசாதவத பிரதம பூமிகா பாதேனைவ உபதிதன யோக பூமையோ இனச்சேயு. முதல் பூமிகை சரியா சாதனம் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் நிற்காது. यद्यपि चक्षुरादयो निरोधव्याः तथापि तेषां वाग्भूमौ मनोभूमौ वा अंतर्भावो द्रष्टव्या. இன்னும் நாளா சொல்றது சक्षुராதி பூமிகள் அதுக்கு முன்னாடி சொல்லணும் இல்லையா? அது விசேஷமா எடுத்து சொல்லல. அது வாக் பூமிகையில அந்தர்பாவம் பண்ணலாம். வாக்கு அடக்கிறதுனா இதெல்லாம் உபலட்சணம். இந்திரியங்கள் அடக்கிறது முதல் அர்த்தம். அது வாதம் மனசு நீக்கா. இதுக்கப்புறம் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ல போறார்.
எச்சேத் வாங் மனசி பிராஜ்ஞானம் இருக்கு இல்லையா, என்ன அபிப்பிராயம்? மனு வாதம் மனசு நியச்சேரிக்க அனுபவம், வாகிந்திரியத்தை மனசுக்காக கொடுக்கணும் அப்படிதானே அர்த்தம். அதுக்கு ஒரு சரியா புரியல. மனு வாதம் மனசு நியச்சே இது அனுபவம் நகி இந்திரியத்திய இந்திரியாந்தரே பிரவேசோஸ்தி. வாகிந்திரியத்தை மனசுக்குள்ள ஏற்றி வைக்கிறார் அப்படின்னா அதெல்லாம் முடியாது. ஒரு இந்திரியத்துக்கு இன்னொரு இந்திரியத்துல பிரவேசம் ஒன்றும் இல்லை, என்று கிடையாது. நகி இந்திரியத்தை இந்திரியாந்தரே பிரவேசோஸ்தி ஐவம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இருக்கு பிரவேசத்தை அயோக்கியத்துவம், பிரவேசத்தை பற்றி இங்கே சொல்ல வரல. நானா நிக்ஷேப காரிணா வாங் மனசையோர் மத்தியே பிரதமதோ வாக்யாபார நியமனேன மனோவியாபார மாத்திர பரிசேஷம் இக விவசிதா. அந்த வாக்யாபாரம் மனோவியாபாரமும் இருக்கும்பொழுது முதல் வாக்யாபாரத்தை கண்ட்ரோல் பண்ணி, வாக்யாபாரம் இல்லாமல் மனோவியாபாரம் மட்டுமா இருக்கிறது. இதுதான் வாதம் மனசு நியத்தே. இதுதான் யோக கோம் அசிஷ அஸ்வாதீனாம் இவ வாங் நியமே சுவாபாவிகே சம்பன்னே தத்தோ ஞானம் ஆத்மனி மனோ நியத்தே. இப்போ கோ மகிஷம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, வாக்கே கிடையாது. நம்மளோட விட இன்னும் சொல்றேன், அவங்களுக்கு வாக்கு கிடையாது. ஏதோ ஒரு சவுண்ட் இருக்கும், அவ்வளவுதான், பேசுறது இல்லையே. அந்த வாக்கிந்திரியம் பிரதிஷ்டமா இல்லை, சூக்ம ரூபமா இருக்கு. இந்த எல்லா இந்திரியங்களும் எல்லா ஜீவிக்கும் இருக்குன்னு சொல்லணும். இருக்குதான் சொல்லிதான் எல்லா ஜீவிக்கும் இருக்கு. இல்லைன்னா இது புனர்ஜென்மத்துல இருந்து வர்றது தானே. இந்த சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரம் விட்டு போகும்போது இப்போ பரவாயில்ல, இப்போ ஒரு மனுஷ ஜென்மாவில் இருந்து இருக்கார், சிறிய ஜென்மா எடுக்க வேண்டிய ஏதோ ஒரு பாபம் பண்ணிட்டான், அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ இவருடைய சூக்ம சரீரம் அந்த சிறிய சரீரத்தில் போனோமோ இல்லையோ, ஒரு நாயா பிறக்கலாம் அப்படின்னா அந்த நாய் இவருடைய சூழ சரீரத்துல இந்த சூக்ம சரீரம் போகணும் இல்லையா, அந்த சூக்ம சரீரத்துக்குள்ள இந்த இந்திரியங்கள் இருக்கு. இந்திரியம்னா வெளியே தெரியக்கூடிய இது இல்லையே, இதோட சூக்ம சக்தி அது. அதுக்குதான் இந்திரியம் உண்மையா தேவை. இந்த இந்திரியமானது எல்லா இந்திரியங்களும் அது சூக்ம சரீரத்தினுடைய பார்ட். அப்படி இருக்கிறது அந்த சூக்ம சரீரமே ஒரு நாய் சரீரத்துல ஸ்தூல சரீரத்துல போய் ஏறதா இருந்தால் அதுக்கான நாய் ஜென்மம் தெரியும். அந்த நாய் ஜென்மத்துல வாகிந்திரியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வாகிந்திரியம் இருக்கு, கண் கிடையாது, கண்ணும் இருக்கு, அது பேசுற சக்தி இல்லை, அவ்வளவு சூக்மரூபமா இருக்கு சொல்லலாம். இப்போ மனுஷ இந்திரியம் மனுஷ ஜென்மாவிலும் அந்தனா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? சக்தி இந்திரியம் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லையே, ஜெயிக்கலாம். சக்தி இந்திரியம் இருக்கு, அதனாலதானே இன்னொருத்தர் அந்த நேற்ற கோலகத்தை இது பண்ணும்போது அதை வச்சு ஆபரேட் பண்ணி இது பார்க்க முடியாது. இது இந்திரியம் இங்க இருக்கு, கோலகம் சரியில்லை, கோலகம் சரியில்லை, அவ்வளவுதான். அப்ப கோலகம் சரியில்லைன்னா இந்திரியம் இருந்தாலும் பார்க்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி வாகிந்திரியம் நாய்க்கும் இருக்கு, ஆனா அந்த வெளியில் தெரியக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி இல்லை, அதனால பேச முடியாது. வர்ணானா உச்சாரணை சாமர்த்தியம் நாஸ்தி, வர்ணங்களை ப்ரொனவுன்ஸ் பண்ற முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா சில ஜீவிகளும் தெரியும். இப்ப இது இருக்கு, பேரட் இருக்கு, கொஞ்சமா பேச முடியும், தெரியாது. கொஞ்சம் அபிவியக்தமா இருக்கும், அனபிவியக்தமா அப்படியே கொஞ்சமா அப்படி இருக்கும், இல்லேன்னு இல்லை. அப்ப கோ மகிஷ அஸ்வாதீனாமையோ வாங்கியமே அவ அந்த ஜீவிகளுக்கெல்லாம் வாங்கியமும் சுவாபாவிகம். ஏன்னா வாகிந்திரியமே இல்லாம இருக்கிறதுனால வாங்கியமே சுவாபாவிகே சம்பன்னே. அதா அதுக்கப்புறம் ஞானம் ஆத்மனி ஞானாத்மனி மனோநியத்தே, ஞானாத்மாவில் கொண்டு போய் மனசை அடக்கணும். ஞானாத்மான்னா என்ன அது சொல்ல போறார். ஆத்மா திரிவிதாங்கிறார். எப்படி ஞானாத்மா, மகாத்மா, காந்தாத்மா, தேவி, இந்த ஸ்லோகத்துக்காக இப்படி எல்லாம் கொண்டு வர. ஞானாத்மா மகாத்மா வேற எங்கேயும் இல்லை, இந்த மாதிரி விவகாரங்கள் ஞானாத்மா மகாத்மாவும் கிடையாது. இவரால இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்றதுக்கு ஒரு இதா கொண்டு வர. ஞானாத்மா, மகாத்மா, காந்தாத்மா, தேவி என்ன அர்த்தம்?
ஜானாம்யப்ரஸ்திதः ஆத்மா இது ஜானாதின்னு இருக்கா, ஜானாமின்னு இருக்கு, இது ஏதோ இருக்கு. ஜானாமி இது சரியா இருக்கும், ஜானாமி அப்படிதான் இருக்கும் பாருங்க. ஜானாம்யப்ரஸ்திதः ஆத்மா இது ஞாதృத்தோபாதிः அஹங்காரः அத்ர ஞானசப்தேன விவக்ஷிதः. அகம் ஜானாமி அத்திர ஆத்மாஸ்திதா அப்படி இருக்கணும். அதுதான் அகங்காரம், அந்த சென்ஸ்ல வரணும். அகம் ஜானாமி அகம் அத்திரஸ்திதா இது ஒரு ஃபீல் பண்றது இல்லையா, நான் இங்கே இருக்கேன் என்கிற எனக்கு ஒரு அபிமானம் இருக்கு. இந்த அபிமானத்தை வச்சிருந்த ஜானாமி அத்திரஸ்திதா ஆத்மா இது ஞாதృத்தோபாதி அகங்கார ஞான விசிஷ்டமான ஞானாகார வச்சு சொன்னது இல்லையா, அகம் ஜானாமி என்கிற அனுபவத்தோடு சேர்ந்து இருக்கும் பொழுது ஞாதృத்தோபாதி அகங்கார அப்புற ஞான சப்தேன வியோக்ஷிதா. ஞானம் என்கிற சப்தனால அதுதான் வியோக்ஷிதமா இருக்கு. கரணஸ்ய மனசா நியமியத்துவேன பிரதரூபாத்வா அகங்காரோ திவிதா விசேஷரூபः சாமான்யரூபஸ்யேதி அயமஹம் ஏதஸ்ய புத்திரः இत्येवं व्यक्त्यभिमान व्यक्तिம் அபிமன்யமானः விசேஷரூபம் ஸ்பெசிபிக்கா நான் இவருடைய புத்திரன் என்கிற ரூபத்தில் வருது, ஸ்பெசிபிக்கா வருது வெற்றி அபிமானம், அது அபிமான விசேஷம். அஸ்மி ஏதாவன் மாத்திரம் இத்தியபிமன்யமான சாமானிய ரூபம் தத சர்வவியக்திஷு வியாப்தத்வான் மகான் இத்தியுச்சதே. மகாத்மான ரெண்டாவது வருது. தாபியாம் அகங்காராபியாம் துவாபியாம் உபஹிதௌ தௌ ஆத்மானு. அப்போ ஞானாகார விருத்தியுபஹிதா ஒரு ஆத்மாവ്, ஞானாகார விருத்தியுபஹிதமான ஒரு ஆத்மாവ്, அஸ்மிங்கிற ஒரே ஒரு விருத்தியோட உபஹிதமான ரெண்டாவது மகாத்மா. மகாத்மான என்ன இதுக்கு பேர் வைக்கிறதுனா அது காமனா இருக்கிறதுனால. அப்புறம் சுத்தாத்மா சாந்தாத்மா நிருபாதிகா சாந்தாத்மா. ததேதத் சர்வம் அந்தர்பகிர்பாவேன வர்த்ததே. சாந்தாத்மா சர்வாந்தரः இதேகரசः தஸ்மின் ஆசிரிதம் ஜடசக்தி ரூபம் அவ்யக்தம் மூலப்பிரகதி எல்லாமே அந்த சாந்தாத்மாவில் நிருபாதிக ஆத்மதத்துவத்தில் அத்தியஸ்தமா இருக்கிறது பிரசித்த வேதாந்த சித்தாந்தம். ராஜப்பிரதமம் சாமானிய அகங்கார ரூபம் மகத்தத்துவம் நாம திருதா வியக்தி பவதி. இப்போ இந்த சாந்தி சம்பிரதாயத்துல அகங்கார மகத்தத்துவம் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதுல சின்னதான் மகாத்மா அகங்காரம் அப்படிலாம் சொல்றேன் இருக்கு. அகங்காரா அகங்காரனா இது சாங்கிய சித்தாந்தத்துல அகங்காரான்னு இருக்கு, ஒரு தத்துவம் இருக்கு. அப்புறம் மகாத்மா சொல்றாரு. மகாத்மானா அக்னிங்கிற ஒரு அபிமானத்தோட கூட இருக்கக்கூடிய ஆத்மா, அக்னிங்கிற விருத்தியோட உபகிதமான ஆத்மா, இதுக்கு மகத்துவம். இது எல்லாமே அந்த சித்தாத்மாவில் அத்தியஸ்தம். ராஜப்பிரதமம் சாமானிய அகங்கார ரூபம் மகத்தத்துவம் நாம திருத்தா வெற்றி பவதி திருத்வா வெற்றி பவதி. இந்த மூலப்பிரகிருதி முதல் அக்னி என்கிற ஒரு அகம் சாமானிய ரூபத்துல எத்தமாறு அந்த சுசுத்தியில் இருந்து வெளியில் வந்த உடனே அக்னி அகம் அகம் முதல் ஒரு வச்சு குறிக்கிறது இல்லையா, இதுக்கு மகத்துவம். அந்த மற்ற பர்சனாலிட்டிஸ் எல்லாம் மேல மேல வரும், அத்தியாசத்துக்கு மேல அத்தியாசம் இப்படி வரும். ததா பகிர்விசேஷாகங்கார ரூபேண ததோ பகிர் மனோரூபேண ததோ பகிர் வாகாதி இந்திரிய ரூபேண எல்லாம் மேல மேல பகினா அதுக்கு மேல அத்தியாசம். பசியாமி இந்திரியாத்தியாசம்னா என்ன அர்த்தம்? நான் சத்துரிந்திரியம் அப்படி இல்லை, அகம் பசியாமி. இந்திரியாத்தியாசத்தினுடைய நீல் எப்படினால் நான் சத்துரிந்திரியம் இல்லை, நான் பார்க்கிறேன். அந்த சத்துரிந்திரியத்தினுடைய தர்மத்தை வச்சுட்டு என்னை தெரியவில்லையா, அதுதான் இந்திரியாத்தியாசம். இப்படிதான் பாஷிகாரர் இல்லை. ததேது அபிப்பிரேச்ச உத்தரோத்தரம் அந்தரத்துவம் விதினத்தி சுருதி. உள்ளுக்குள்ள சொல்றது. உள்ளுக்குள்ள என்ன அர்த்தம்? இந்த அத்தியாசங்கள் இப்போ சுத்த ஆத்மஸ்வரூபம் வச்சுக்கோ, அதுல அவித்யாத்தியாசம் முதல் தான். அவித்யோபகித ஆத்மஸ்வரூபத்துல அகங்கார அத்தியாசம், அகங்காரோபகித அகங்கார ரெண்டு சேர்ந்துருக்கு. அவித்யா அகங்காரம், அவித்யா அகங்கார உபயோபகித ஆத்மஸ்வரூபத்துல இந்திரியாத்தியாசம், மனோத்தியாசம். அதுக்கப்புறம் மன அகங்கார அவித்யோபகித ஆத்மாவில இந்திரியாத்தியாசம்.
அதுக்கப்புறம் இந்திரிய மன அகங்கார அவித்யோபகித ஆத்மாவில் வெளியில் இருக்கக்கூடிய புத்திரமா பாரியாத்தியாசம் அப்படி போனோம். அந்த மாதிரி பிரக்கிரியெல்லாம் கொண்டு வராது. ஏன்னா இது ஒன்றும் இல்லாம அந்த ஃபீல் வராது. அது என்ன அதுக்கு தெரியுதுன்னா அகம் என்கிற அனுபவம் கிடையாது, ஆனா பத்தியாமையும் இருக்கு. அந்த மாதிரி வருமா? அகம் அனுபவம் இல்லை எனக்கு, பத்தியாமையும் இருக்கு, அந்த அனுபவம் வரவே வராது. அதனால என்ன தெரியுது, அகம் என்கிற அத்தியாசம் வந்த அப்புறம்தான் பத்தியாமின்னு வரும். இந்திரியத்துக்கு பிரவருத்தி வரணும்னா அகம்னு வரணும். நகி அனத்தியாத்மபாவேன தேகேன கட்சி வியாபரியதே அத்தியாசம். இந்திரியங்களுக்கு பிரவருத்தி வரணும்னா அகம்னு ஃபீல் வரணும். முதல்ல அகம் என்கிற அனுபவம் வர்றதுக்கு முன்னாடி இந்திரியங்கள் விஷயத்துல போறது அப்படி கிடையாது. அப்ப இந்திரியங்கள் விஷயத்துல போய் பார்க்கிறேன் அனுபவிக்கிறேன் இந்த மாதிரி அத்தியாசங்கள் வரணும்னால் முதல் அகம் இருக்கணும். அப்ப அகம் அத்தியாசம் வரும், அதுக்கப்புறம் இந்திரியாத்தியாசம், அதுக்கப்புறம் பருவம். இந்திரிய விஷயங்களை அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடையாது. ஆனால் புத்திரன் பாரிய இதெல்லாம் இருக்கு, அப்படி வருமா? அது வராது. புத்திரன் பாரியன் எல்லாம் விவகரிக்கிறவன் விஷயங்களே பார்க்கறான். ஒரு விஷயங்களே பார்க்கிற மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு இல்லை. ஆனா புத்திரன் பார்க்கணும்னா பார்க்கணும் மட்டும் இல்லை, மனோ வியாபாரங்கள் மற்ற ஏதோ ஒரு இந்திரியத்தினுடைய வியாபாரம், ஏதோ ஒரு இந்திரியத்தினுடைய வியாபாரம் இருக்கிற மாதிரி இல்லை. ஆனா புத்திரன் பாரி இதெல்லாம் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு, அப்படி வராது. அதனால அதெல்லாம் வெளியில் இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய அத்தியாசங்கள். அந்த அத்தியாசங்களுக்கு முன்னாடி இந்த அத்தியாசங்கள் நடக்கணும். இந்த அத்தியாசங்கள் எல்லாம் நடந்த பிறகுதான் அந்த அத்தியாசங்கள் எல்லாம் வரும். அப்படி அத்தியாசங்களுக்கு ஒரு கிரமம் இருக்கு. இந்திரியாணி பராண்யாகு இந்திரியேபிய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தர் புத்தேர் ஆத்மா மகான் பரஹ மகதப்பரம் அவ்யக்தம் அவ்யக்தா புருஷப்பரம் புருஷான்ன பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதி. பரம் 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 சொல்றது இந்த அத்தியாசத்தை வச்சுதான். பாக்கி எல்லாம் வெளியில் அத்தியாசத்தினுடைய கிரமம் பார்க்கும்போது ஒண்ணுக்கு மேலதான் இதெல்லாம் வரும். அது வச்சுட்டுதான் இந்த பரம்பரம் சொல்லி இந்த கிரமத்தை சொல்றாங்க. அத்தியத்திர நானாவித சங்கல்ப விகல்ப சாதன கரணரூபம் மனஹ அகங்கர்த்தரி நியத்தே. இப்படி இருக்கும்போது அந்த நானாவித சங்கல்ப விகல்ப சாதன கரணரூபம் மனசு, அப்படி இருக்கக்கூடிய மனசை அகங்கர்த்தரி நியத்தே, அகங்காராத்மாவில் கொண்டு போய் அடக்கணும். அடக்கணும்னா என்ன அர்த்தம்? மனசுடைய வியாபாரங்கள் இல்லாம இருக்கும்போது அகம் என்கிற வியாபாரம் இருக்கிறது. இது மட்டுமா இருக்கிறதுக்கு அக்னியும் இருக்கு, மற்ற மனோ வியாபாரங்கள் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு ஸ்திதியில வர்றதுதான் இது நியமனம் சொல்றது, வேற ஒண்ணு. மனோ வியாபாரான் பரித்திய அகங்கார மாத்திரம் சேஷையேன்னு அர்த்தம். மனோ வியாபாரங்களை விட்டு அகம் என்கிற ஒரு எண்ணம் மட்டுமா சேஷிக்கிறதுக்கு நியத்தே சொல்றது. அசக்தி விதி வாக்கியம், அது முடியவே முடியாது. மனோ வியாபாரங்கள் இல்லை, மனோ வியாபாரங்களே ஒண்ணுமே எல்லாத்தையும் விட்டு அகம் என்கிற ஒரு எண்ணம் மட்டுமா அவசேஷமா பண்றது யாராலையும் முடியாது. சந்தேகப்படுறது. தப்யாகம் நிகிரகம் மன்னிய வாயோரிவ சுதுஷ்கரம் இது வதந்தம் அர்ஜுனம் பிரதி. அர்ஜுனன் சொல்றாரு, சத்தியாகம் நிகிரகம் மன்னியே வாயோரிவ சுதுஷ்கரம். என்ன முன்னாடி என்ன இருக்க? மனோதுர்மி அகம்சயம் மகாபாகோ மனோதுர்நிகிரகம் கலம் சத்தியாகம் நிகிரகம் மன்னியே வாயோரிவ சுதுஷ்கரம். இதுக்கு முன்னாடி தானே இருக்கு இல்லையா? வேற எங்கேயாவது இருக்கா? அது பதிலா வருது. ஆமா, அதுக்கு முன்னாடிதான் இருக்குது. சரி, ஏதோ சத்தியாகம் நிகிரகம், அது பகவத் வாக்கியம், அர்ஜுனுடைய வாக்கியம் கேட்கிறேன். சத்தியாகம் நிகிரகம் மன்னியே வாயோரிவ சுதுஷ்கரம், இது இரண்டாவது பாதம். மனசனுடைய நிகிரகம் பண்ண முடியாது, துஷ்கரம். சஞ்சலம் ஹி மனகிருஷ்ணா பிரமாதி பலவத் கிரகம் சத்தியாகம் நிகிரகம் மன்னியே வாயோரிவ துஷ்கரம். அப்படி இது அர்ஜுனனுடைய அபிப்பிராயம்.
அந்த அர்ஜுனனே இது வதந்தம் அர்ஜுனம் பிரதி பகவதா உத்தரம். என்ன உத்தரம்? அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம். துர்நிகிரகம் துக்கேன நிகிரீதம் சக்கியம். நிகிரீதம் அசக்கியம் சொல்லல, கஷ்டப்பட்டு நிகிரகம் பண்றது வேண்டியது. துக்கேன நிகிரகம் பண்ண முடியாது. அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் தலம். என்ன காரணம்? தலமா இருக்கிறதுனால. அத்தியாசேனத்து கௌந்தேய வைராக்கியம் எனக்கு இருக்கிறது. அசங்கதாத்மனா யோகோ துஷ்பிராபைதினே மதிகி வசியாத்மனாக்கு எதா கத்தியோ அவாப்தும் உபாயதா. உபாயம் இருக்குது, சமயமும் கிடையாதுன்னா முடியாது. அசங்கதாத்மனா யோகோ துஷ்பிராபா வாஸ்தவம் தான். ஆனால் வசியாத்மனாக்கு எதா கத்தியோ அவாப்தும் உபாயதா இது அபியாச வைராகியே பதஞ்சலி சூத்திரோதாகரணேனையோ வியாக்கியாசியதே. பூர்வபூர்வ பூமிகா, இது பதஞ்சலி சூத்திரத்திலே அபியாச வைராகியாபியாம் நிரோதகான்னு இருக்கு. இந்த சூத்திரத்தை பண்ணி வியாக்கியானிக்கலாம். பூர்வபூர்வ பூமிகா, பூர்வபூர்வ பூமி பூமி பூர்வபூர்வ பூமி தார்ஜ்ய ரகிதா அசங்கதாத்மா. அசங்கதாத்மனா யோகோ துஷ்பிராபகா சொல்றாரு இல்லையா, பகவத் வாக்கியத்தில் இருக்கு இல்லையா, அசங்கதாத்மனா யோகோ துஷ்பிராபகா. அங்க அசங்கதாத்மானா யாரு? பூர்வபூர்வ பூமிகையை சரியா சம்பாதிக்காத இருக்கிறவர் அசங்கதாத்மா. இப்ப வாகிந்திரியத்தை சங்கமனம் பண்ணணும் முதல், அது பண்ணாம இருக்கிறவன் அசங்கதாத்மா. வாகிந்திரியத்தையே அடக்க முடியல, அப்படி இருக்கிறவனுக்கு அசங்கிக்க முடியாது. பூர்வபூர்வ பூமிகா தார்த்தியரகிதா அசங்கதாத்மா பகிதா வசியாத்மா. அந்த பூர்வபூர்வ பூமிகையை சாதித்திருக்கிறவன் வசியாத்மா. உபாயதா பிராப்திம் கௌடபாதாச்சாரியாக சதிருஷ்டாந்தமாக. கௌடபாதாச்சாரியர் உபாய மூலமா அந்த பிராப்தியை சொல்றார். உத்வேக உததேர் யத்வத் குஷாக்ரேண ஏகபிந்துனா மனசோ விக்கிரக தத்வத் வேத தத்வத் பவேத் அபரிகேததா இது. இன்னொரு ஸ்லோகம் இருக்கா, பகுபிர் மன இருக்கா பகுபிர்ம விரோத்தவ்யம் ஏகேனாபி பலீயதா ச பராபவம் ஆப்னோதி சமுத்திரைவ தித்திபா. அது ஒரு கதை. இது அத்த சம்பிரதாயிதா ஆख्यायिकाम् ஆகச்சதே. தெரியவா ஒரு ஆख्यायिके கதையை சொல்ற இந்த விஷயத்துல. என்ன கதை? கச்சித் கில பக்ஷிணः அண்டானி நிரஸ்தானி உததிஹி உத்வேகேன அபஜஹாரா. ஒரு சமுத்திர தீரத்துல ஏதோ ஒரு பட்சி என்ன முட்டையை சொல்றதா, முட்டையை சொல்றது இல்லையா, அது வச்சிருக்கு, போட்டு வச்சிருக்கு. இந்த முட்டையை அந்த சமுத்திரம் எடுக்க அந்த திரையினால ஜலம் வருது இல்லையா, அலையினால அலை வந்து எடுத்துட்டு போறது. சத்தியஜித் கிள பட்சினா ஏதோ ஒரு பட்சி இருக்கா, அந்த பட்சியோட அண்டங்கள் அந்த தீரத்தில் இருக்கு. அண்டானி தீரஸ்தானி உதவினா சமுத்திரம் என்ன பண்றது? உத்வேகேன அபஜஹாரா அபகரிக்கிறது. தந்த சமுத்திரம் யோஷயாமீதி பிரவருத்தா சக பட்சி. சாதாரண பட்சி இல்லை, இந்த சமுத்திரத்தை தோஷம் பண்ணி நான் அந்த அண்டத்தை திருப்பி எடுக்கிறேன். மகாசூர பட்சி. தந்த சமுத்திரம் சோஷயாமீதி பிரவருத்தா சக பட்சி முகாகிரேண ஏகைகம் ஜலபிந்து பகி பிரதிபதிஸ்மா. போய் ஒரு ஜலபந்து எடுத்த ரெண்டு பேர் எதுக்கு என்ன பண்றது? சோஷனம் பண்றது. எதுக்கு? எப்படி இருக்கா? பகி பிரதிபதிஸ்மா ரொம்ப கஷ்டம். ததா பகுபிஹி பட்சிபிஹி பந்துவர்க்கைஹி வாரியமான. இதெல்லாம் முடியாத விஷயம் வேலையா? முடியாது சொல்லி வாரணம் பண்ணும். பகுதி பட்சி பந்துவர்க்கை, பந்துகள் எல்லாம் இருக்கு இல்லையா, பந்து பட்சிகள் எல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணா இருப்பாங்க. வாரணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் அது அனுபரதா, யாரு சொல்றதும் எடுத்துக்கிறது இல்லை, பண்ணிட்டே இருக்கா. அனுபரதா பிரஸ்துத தானபி சககாரினோ அவரே, நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க முடியும்னா.
வேண்டாம் வேண்டாம் சொல்லாதீங்க, நான் பண்ண போறேன், ஹெல்ப் பண்றதா இருந்தா பண்ணுவேன் சொல்லி அவளை எல்லாம் சேர்த்து வச்சிருந்து பண்ணிட்டு ஒரு சமூகம், பக்தி சமூகமே பண்ணிட்டு இருக்காங்க. ராஷ்டிர பதனோத்பதனாபியாம் பகுதா கிளக்கியதா சர்வான் அவலோக்கிய, அந்த பக்திகளை எல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிளக்கியதா சர்வான் அவலோக்கிய கிருபாலூர் நாரத, நாரதனை இந்த பக்திகளை பார்த்து ரொம்ப ஒரு காருண்யம் வந்திருக்கு. இரக்கம் ஒரு இருக்கியா, இரக்கம் தமிழ்ல காருண்யம் கீர்த்தனத்தில் வருவார். விஹாய் ஒரு கீர்த்தனம் வருது. தாஸ்த பதனோத்பதனாபியாம் பகுதா கிளிக்கியதா சர்வான் அவலோக்கிய கிருபாலுஹு நாரதா கருடம் சமீபே பிரேஷயாமாசா. இந்த கருடனை கொஞ்சம் போய் ஏதாவது பண்ணுவார். கருடம் பிரேஷயாமாசா ததோ கருட பக்ஷபா வாதேன சுஷ்யன் சமுத்திர. கருட பக்ஷபா வாதம், இந்த கருடனுடைய பட்சத்தினுடைய இதனால காத்தடிச்ச இந்த சமுத்திரம் மொத்தமா சோஷம் பண்ற தேவையில்லை. அந்த அண்டம் செஞ்சு கிட்டதானே இருக்கும், கொஞ்சம் உள்ளுக்குள்ள போயிருக்கும். அதான் அந்த அளவுக்கு சமுத்திரம் போயிருக்குன்னா இது எடுக்கலாம். மொத்தமா தோஷிக்க வேண்டியது இல்லை, கொஞ்சம் உள்ளுக்குள்ள போயிருக்குன்னா எடுக்கலாம். அப்ப கருட பட்ச வாதைய சுஷ்யன் சமுத்திரா கீதா. இந்த காத்துனாலே எவ்வளவு தோஷம் வருதா இருந்தா இன்னும் அந்த கருடன் இங்கே இருக்கிறதா இருந்தா மொத்தமா ஜலம் போயிடுமோ, சமுத்திரத்துக்கு ஒரு பயம் வந்திருக்கு. பக்ஷவாதேன சுஷ்யன் சமுத்திரோ கீதா தான் தானி அண்டானி ஆணிய பக்ஷினோ ததோ. பயந்துண்டு எடுத்த முட்டையெல்லாம் எடுத்து திருப்பி கொடுக்குறான் அந்த பட்சிகளுக்காக. பயந்துண்டு எல்லாம் எடுத்து கொடுக்குறான். பக்ஷினே ததோ ஏவம். இது என்ன இது தனக்கு என்ன உபயோகம் கேட்டா, ஏவம் அகேதேன மனோ நிரோதே பரமதர்மே பிரவர்த்தமானம் யோகினம் ஈஸ்வரா அனுகிருநாதி. இதெல்லாம் முடியுமா வச்சுட்டு பண்றான், ஆரம்பிக்கிறதே இல்லைன்னா யாரும் பார்க்க போறது இல்லை. அது முடியும்னு வச்சுட்டு இப்போ அதுக்கு உதாரணம் எதுக்காக கொடுக்குறதுன்னா, சாதாரண ஜனங்கள் மனசை அடக்கிறதுக்கு பிரயத்தப்படுறதுன்னா எப்படி இருக்கும்னா, அந்த பட்சி சமுத்திரத்தை சோஷம் பண்றதுக்கு ஒவ்வொரு ஜலபிந்துவா இருக்கிற மாதிரி மகாயாச சாத்தியமா இருக்கிற ஒரு பயம் அதனுடைய காம்பீரியத்தை காமிக்கிறது. ஆனால் அடக்கிதான் ஆகணும் என்கிற ஒரு பிரதிஜை பண்ணி அவிசிராந்தமா பண்றதா இருந்தால் ஒரு பகவான் யாரோ ஒருத்தர் வந்து அனுகிரகம் பண்ணுவார் கண்டிப்பா. ஆகேதேன ஆலசியம் இல்லாமல் ஊர்தோர்தம் ஆருஷே அர்த்ததத்துவம் ஈ பச்சதி கிராந்தி அவேதயந்தி. அந்நிய வேற விஷயத்தில் சொல்றோம். அலங்கத ஆத்தை பரிகல்பிதானாம் விகார சோபான பரம்பரானாம் சொல்றோம். இதுக்காக உள்ள இதோட சம்பந்தம் இல்லை. ஊர்தோர்தம் ஆருஷே அர்த்ததத்துவம் ஈ பச்சதி கிராந்தி அவேதயந்தி. இத எங்க இருக்கு வருதுன்னா, நாட்டிய சாஸ்திரம் இருக்கு தெரியுமா, பரத முனியோட நாட்டிய சாஸ்திரம் இருக்கு. அதுல அபினவ பாரதியினுடைய வியாக்கியானம் அதுல வர்றது இந்த சொல்றோம். ஊர்தோர்தம் ஆருஷே அர்த்ததத்துவம் ஈ பச்சதி. இந்த சாஸ்திர கிரந்தங்கள் பார்த்தா ஒரே விகாரமா இருக்கும் இல்லையா? இந்த விகாரங்கள் எல்லாம் எங்கே போய் முடியாது, ஏதோ ஒரு அர்த்தத்தை ஏதோ ஒரு தத்துவத்தை முடிவு பண்றது. அத நிர்வாகமா எந்த ஒரு ஆசங்கைக்கும் வழி இல்லாமல் கிளியரா பண்றதுதான் இந்த அளவுக்கு விசாரம் நடத்துறது சாஸ்திர கிரந்தங்கள் பார்த்தா. அது எப்படி இருக்கும்? ஊர்தோர்தம் ஆருஷே அர்த்த தத்துவம் ஈ பச்சதி. அந்த புத்தி மேல 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 போயிட்டே இருக்கணும். இனிமே என்னால விசாரம் பண்ண முடியாது, ஒரு அளவுக்கு ஆயிடுச்சு போரும் நினைச்சுட்டா அதுக்கு மேல உள்ளுக்குள்ள போகாது. அதுக்கும் மேல கேள்வி, அதுக்கும் மேல கேள்வி, அதுக்கும் மேல அப்படித்தானே சாஸ்திர கிரந்தங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப அது படிக்கும்போது புத்திக்கு ஒரு விசிரமமே கொடுக்க கூடாது. முடியாது, இன்னும் இனிமே உள்ளுக்குள்ள என்னால சிந்தனை பண்ண முடியாது, இந்த அளவுக்கு யோசிக்கிறேன், இதுக்கு மேல முடியாது அப்படி நிக்கிறதா இருந்தால் போகா ஆயிடுது, அவ்வளவுதான், கீழே போயிடும். அப்ப இதுக்கு மேல ஒரு கேள்வி ஒருத்தர் கொண்டு வரதா இருந்தாலும் சரி, எப்படி இருக்கும் பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு எவ்வளவு கேள்விகள் வந்ததோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாது. இனிமே கேள்வி வர்றதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு அதுக்கு மேல ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, பகாதா மனு ஆரம்பிக்கிறது இல்லையா? இன்னும் மனு இருக்கா? ஐயோ, எத்தனை மனு பார்த்துருக்கேன்.
எத்தனை மனு சமாளிச்சாச்சு, இன்னும் மனு வருதா? வேண்டாம், அப்படி இல்லை. சாஸ்திரம் படிக்கிறவா எப்படி படிச்சுருக்கான், எத்தனை மனுவா இருந்தாலும் சந்தோஷம் தான், இன்னும் மனு இருக்கா கொண்டு வருது. அப்படி ஊர்துவம் ஆரோக்கிய ஏது அர்த்த தத்துவம் தீ பச்சதி. எப்பேற்பட்ட தீ? சிராந்தி அவேதயந்தி தீதி. சிராந்தினா என்னவே தெரியாது, சிரமம்னா தெரியவே தெரியாது. மேல இருக்குன்னா மேல, அதுக்கு மேல என்ன இருக்காது, அதுக்கு மேல கிராந்தி அவேதயம் தீ. அந்தமா அப்பேற்பட்ட தீ அப்படி போய் ஒரு அர்த்த தத்துவத்தை கிரகிச்சுண்டு முடிவு பண்ணி வைக்கிறதா இருந்தால் அது அலம் அலம் தது ஆத்யைஸ்வரிகல்பிதானாம் விகார சோபான பரம்பரானாம். நம்மளுடைய எந்த சாஸ்திர கிரந்தங்கள் எடுத்தாலும் விகார சோபான பரம்பரை, விகாரம் தான் விகாரம் தான். பல பேர் என்ன நினைச்சிருக்காங்க, நம்மளுடைய கிரந்தங்கள் எல்லாம் ஒரு உபதேசம், ஒவ்வொரு உபதேசம் கொடுத்துட்டே இருக்கும், நல்ல நல்ல விஷயங்கள் உபதேசம் பண்றது. உபதேசமே இல்லை, இல்லை உபதேச கிரந்தங்கள் இருக்கு, இதெல்லாம் சொல்ல விசாரம். ஒரு உபதேசம் வந்தா உடனே அதுக்கு மேல விசாரம் வரும். இதெல்லாம் விசார கிரந்தம் கிடையாது. இந்த கிரந்தம் விசார கிரந்தம் இல்லை, இது ஒரு ஓரளவுக்கு உபதேச கிரந்தம் தான். கொஞ்சம் ஒரு இதுக்காக ஒரு நடுவு வருது, அவ்வளவுதான். சாஸ்திர கிரந்தங்கள்னா நம்மளுடைய மற்ற கிரந்தங்கள் இருக்கு இல்லையா, வாக்கியார்த்தம் பண்ற கிரந்தங்கள், அது அந்த கிரந்தங்கள்லாம் எப்படி இருக்கும், ஒரே இதுதான் இருக்கும் இல்லையா. விசாரம் பண்ணாம யாரும் ஒன்றும் முடிவு எடுக்கல. நான் இப்படி நினைக்கிறேன், நீங்க இதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லை. கதம் 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 மேல மேல வருது. அப்போ பலம் தது ஆத்தியை பரிகல்பிக்கான. ஆத்தியம்னா என்ன அர்த்தம்? இந்த விசாரத்தினுடைய பிரவர்த்தி எப்போ ஆரம்பிச்சிருக்கு? அவர் ஏதோ ஒரு சொல்லி முடிச்சிருக்கார், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஆட்சேபம் பண்ணியிருக்கார், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பதில் கொடுத்திருக்கார், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஆட்சேபம் பண்ணியிருக்கார், அப்படி வந்திருக்குது. அப்படி பார்க்கும்போது முதல் சொல்றவர் ஏதோ ஒரு சொல்லியிருக்கா, அது தப்புன்னு சொல்லலாம் வரலாம். ஒருவேளை மீமாசையெல்லாம் வரும், எட்டு பாஷ்யக்காரை ருக்கம் சொன்னான்னு வரும். வேதாந்தத்தில் வரதில்லை, அது விசேஷம். வேதாந்தத்துல எட்டு பாஷ்யக்காரை ருக்கம் சொன்னா எங்கேயும் வரவே வராது. நான் மீமாசையில் நிறைய இருக்கு. பாஷ்யக்காரர் சொல்றதா இருந்தா எல்லாம் ஒத்துக்கணும், அப்படி கிடையாது. ஏதேனா பாஷ்யக்கார உத்தம் உபேட்சிதம் நிறைய வரும். குமாரில் பற்றியே நிறைய எழுதுறாரு, கண்டறிவாச்சாரர் அதுக்கு மேல எழுதுறாரு. உபேட்சிதம் மேல மேல. ஏன்னா யுக்தி சும்மா சொல்றது இல்லை, அதுக்கு தோஷம் காமிச்சு சொல்றது. ஆனால் இந்த மாதிரி விசாரம் பண்றதுக்கு எப்படி அவருக்கு சாமர்த்தியம் வந்தது? அந்த பாஷையில் இருக்கிறதுனால தானே. அந்த பாஷையில் இருக்கிறதுனால அதுக்கு மேல இருந்து தானே இந்த விசாரம் வருது. நமக்கு இந்த புத்திசாலித்தனம் எப்படி வந்தது? அந்த விசாரங்கள் படிச்சதுனால அதுக்கு மேல ஒரு இது கொண்டு வர்றதுக்கு நமக்கு சாமர்த்தியம் வந்தது. பலம் தது ஆத்தியை பரிகல்பிதானாம் விகார சோபான பரம்பரானாம் இருக்கு. ஏவம் அகேதேன மனோநிரோதே, சிரமமே இல்லாமல் மனோநிரோதத்துக்காக பிரயத்னப்படுறதா இருந்தாலும், அது எந்த பிரயத்தனமா இருந்தாலும், சாஸ்திராதீனம் பண்றதுக்கு பிரயத்தனமா இருந்தாலும், மனோநிரோதத்துக்கு பிரயத்தனமா இருந்தாலும், அந்த ஜெனுவினா இருக்குனால் கஷ்டித் அனுகிரகநாதி அகேதச்ச மத்தியே ததனுகூல வியாபார மிஸ்ரணேன சம்பத்தியதே. சேதம் இல்லாம இருக்கிறதுனா எப்படி வரும்? நடுவுல ததனுகூல வியாபாரத்தை கொண்டு வரணும். அப்போ யதா ஓதனம் புஞ்சானஹ தத் ஆசாந்தரே தோஷ்ய லேசியாதி तब ग्रासांतरे तोष्य लेस्यादि आस्वादेति तद्वत्. ஒரு ஓதனம் சாப்பாடு போஜனம் பண்றதா இருந்தால் சாதமே சாப்பிட்டுருக்கா இல்ல, நடுவில் கொஞ்சம் தோஷியம் என்ன, 4 விதமா போஜனம் 4 விதம் சொல்றது. தோஷியம், லேசியம், காத்தியம், இன்னொன்னு இருக்கேன் கோஜ்யம், தோஷியம், லேசியம், காத்தியம். போஜ்யம்னா இப்படியே சாப்பிடுறது, லேசியம்னா இப்படி நாவால நக்கிறது, அப்புறம் தோஷியம்னா சூயிங் பண்றது, தோஷியம்னா சூ பண்றது, அப்புறம் காத்தியம்னா கடிச்சு சாப்பிடுறது. அந்த மாதிரி 4 விதம். அந்த பல பதார்த்தங்கள் வச்சுதானே போஜனம் சாப்பாடு நடத்துறது. ஏதோ ஒண்ணு மட்டும் வச்சுட்டு சாப்பிடுறது இல்லை. இதமேவ அபிப்பிரேத்திய வபிஷ்டஹ ஆஹ சித்தஸ்ய போகேர் கௌ பாகோ சாஸ்திரேன ஏகம் பிரபூரே குருசுஷ்ரூஷயா பாகம்
அவ்யுத்பன்னஸ்ய சங்கிரமம் கிஞ்சித் व्युत्पत्ति युक्तस्य भागं भोगेन पूरये पुरुषशोषया भागं शास्त्रार्थचिन्तया व्युत्पत्ति अनुयातस्य पूरये चेतसो इन्नः द्वौ भागौ शास्त्रवैराग्ये द्वौ ध्यान गुरुपूजया சித்தத்தை எப்படியாவது சமாளித்து கொண்டு நம்மளுடைய மார்க்கத்தில் கொண்டு வரணும்னா ஒண்ணு மட்டுமா கொடுத்துட்டு இருக்க கூடாது, பலதா சேர்த்து கொடுக்கணும். ஒண்ணு மட்டும் கொடுத்துருந்தா இப்ப சாஸ்திராத்தியனமே வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்தா அது சித்தத்துல ஹெல்த்தி கிடையாது. நடுவில் கொஞ்சம் பக்தி எல்லாம் இருக்கணும், கொஞ்சம் பக்தி. அதனால என்ன கொஞ்சம் ஒரு நைர்மல்யம் வருது, ஒரு பக்தி பாவத்தை ஆஸ்வதிக்கிறது இல்லை. இப்ப நம்மளுடைய முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வாக்கியார்த்த கிரந்தங்கள் அது மட்டுமே பார்த்துட்டு யுக்தி விசாரமே யுக்தி விசாரம் காத்தாலாம் வச்சு யுக்தி விசாரமே பண்றது, யுக்தி விசாரம் இல்லாம ஒண்ணுமே பண்றது இல்லை. அப்படி இருந்தா என்ன ஒரு ரஃபா போயிடும், அந்த மனசுக்கு ஒரு ரிஜிடிட்டி வரும். அந்த நைர்மல்யம் என்ற ஒரு குணம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயிடும். அந்த மாதிரி வரும். அது என்ன பண்றது, கொஞ்சம் ஒரு ஈஸ்வர விசாரத்தினால ஒரு பக்தி, அந்த பக்தி பாவத்தை ஆஸ்வதிக்கிறது. அதனால பக்தி பாவம் மட்டும் ஆஸ்வதிக்கிறதா இருந்தால் அந்த யுக்தி விசார மார்க்கமே போயிடும். ஒரு மோகம் மாதிரி வரும். மோகம்னா ஒரு என்ன வருது, எதுக்குனாலும் ஒரு ஒரு என்ன வருது, ஒரு முக்த பாவம். ஒரு தத்துவத்தை புத்தியினால கிரகிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா போயிடும். அப்படி இருக்கக்கூடாது, எல்லாம் சேர்த்த அந்த மாதிரி போறதா இருந்தால் மனத்தை வசீகாரம் பண்ண முடியும். இவர் வேற விதமா சொல்றார், சித்தத்திய போகைர் தோ பாகம். போகம் போகம்னா என்ன சொல்றது, போகம்னா விஷயபோகம் சொல்லுவார். விஷயபோகமும் நடுவில் அப்படி இல்லை, விஷயபோகம் விட வேண்டியதுதான். முமுட்சுவா இருக்கும்போது எப்படி சொல்றது, அதை அர்த்தம் பண்றார். போக சப்தேன அத்த ஜீவன ஹேது திக்ஷா வியாபாரோ வர்ணாசிரம உச்சித வியாபாரத்தை உச்சதே. போகம்னா விஷயபோகம் இல்லை, ஏதோது ஜீவனத்துக்காக எது உபயோகப்படுறதோ அது மட்டும். சரீரத்தை நிறுத்துறதுக்கு திக்ஷாடனமோ ஏதோ ஒண்ணு மினிமம் தேவையா இருக்கு இல்லையா, அதுக்கு போகம்னு பேர் வச்சிருக்காங்க. சித்தத்திய போகைர் தோ பாகம் சாஸ்திரேன ஏகம் பிரபூரைய. 2 பாகம், அதுல இல்ல 3 பாகம் வச்சுக்கோங்க. அதுல 2 பாகம் போகை, ஏகம் சாஸ்திரேனா. சரி அர்த்தம் சொல்ல போற, குரு சுத்ரூஷையா பாகம். குரு சுத்ரூஷ எல்லாம் சேர்ந்து சொல்றார். திக்ஷாடனம், சாஸ்திர விசாரம், குரு சுத்ரூஷை, அவ்யுத்பன்னஸ்ய சங்கிரமஹ கிஞ்சித் யுத்பத்தி யுக்தஸ்ய பாகம் போகேன பூரையே. அவ்யுத்பன்னா இருந்தா இப்படி, கிஞ்சித் யுத்பத்தி யுக்தஸ்ய கொஞ்சம் விற்பத்தி இருக்குனால், சாஸ்திர விற்பத்தி இருக்குன்னா பாகம் போகேன பூரையே. குரு சுத்ரூஷையா பாகம், ஒரு பாகம் போகத்தினால, 2 பாகம் குரு சுத்ரூஷையினால, பாகம் சாஸ்திரார்த்தத்தின் ஒரு பாகம் சாஸ்திரார்த்த விசாரத்தினால. இப்படி பிரிச்சு காமிக்கிறார். விற்பத்தி அனுயாபத்தியா சர்வாம்சேன விற்பத்தி இருக்கு, சாஸ்திர விசாரமே தேவையில்லை, விற்பத்தி ஆயிருக்கும், சந்தேகமே வரப்போறதில்லை, அந்த ஸ்திதியில் வந்திருக்கும். யுக்தி விசாரம் இனிமே தேவையில்லை, அந்த அளவுக்கு யுக்தி விசாரம் ஆயிருக்கும். புத்தினால எவ்வளவு கிரகிக்க முடியுமோ அவ்வளவு கிரகிச்சாச்சுனால் அந்த ஒரு விஷயம் விட்டுடலாம், சாஸ்திர விசாரம் தேவையில்லை. நதிஞ்சிதவி சிந்தையன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. விற்பத்தி அனுயாதஸ்ய பூரையே சேதசோ அன்வகம் தோ பாகோ சாஸ்திர வைராகியே தோ ஞான குரு பூஜையா. இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் அவரே அர்த்தம் சொல்ல போறாரு. நம்மளே ஏதாவது கல்பனை பண்ண வேண்டாம், அவரு சொல்லுவாங்க. அது ஒரு என்ன சாதாரணமா அர்த்தம் இல்லை, ஏதோ விசேஷ அர்த்தம் சொல்லுவாங்க.